ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாசுக்கு அன்று வருடாந்திர முடிவெட்டும் நாள். ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் வழக்கம் போல வீட்டிலிருந்து உள்ளூரில் இருக்கும் முடிவெட்டும் நபரிடம் சென்றான். ஆனால் அந்த முடிவெட்டும் நபர், இன்று இவ்வளவு நீள முடியினை வெட்ட எனக்கு நேரமில்லை என்றார். வருத்தத்துடன் ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் வீடு திரும்பி தன் மனைவியிடம் உதவி கேட்க எண்ணினான். ஆனால் அவன் மனைவியோ, இன்று இவ்வளவு நீள முடியினை வெட்ட எனக்கு நேரமில்லை என்று கூறினாள். கொஞ்சம் கோபத்துடன் ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் தன் நண்பனான தையல்காரரிடம் சென்றான். ஆனால் அந்த தையல்காரரும், இன்று இவ்வளவு நீள முடியினை வெட்ட எனக்கு நேரமில்லை என்றார். ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் சற்று கவலையுடன் இன்னொரு நண்பனான தச்சு வேலை செய்பவரிடம் சென்றான். ஆனால் தச்சு வேலை செய்பவரும், இன்று இவ்வளவு நீள முடியினை வெட்ட எனக்கு நேரமில்லை என்றார். பாவம் ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் இந்த வருடாந்திர முடிவெட்டும் நாளில் தனக்கு முடிவெட்டிவிட யாரும் இல்லை என்று வருந்தினான். கண்ணீருடன் நடந்து கொண்டே கிராமத்தை விட்டு காட்டுக்குள் வந்துவிட்டான். ஒரு குகையின் அருகில் அமர்ந்து இன்றைய தினம் முடிய போகிறது. நான் எவ்வாறு எனது முடிவெட்டும் வாக்குறுதியினை நிறைவேற்றுவேன்? ஓ கடவுளே, எனக்கு உதவி செய் என்று கதறி அழுதான். அமைதியாக குகைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த புலி சப்தம் கேட்டு விழித்து கர்ஜனையுடன் தன் பெரிய பாதங்களை காட்டி வெளியே வந்தது. பாவம் ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் பயந்து பயந்து எல்லா முடியும் தலையிலிருந்து விழுந்து விட்டது. ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் கிராமத்துக்கு ஓட்டமாக ஓடி வந்து விட்டான். புலி திரும்பி சென்று உறங்கிவிட்டது. இதனால் ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாசுக்கு ரொம்ப நாட்களுக்கு முடிவெட்ட வேண்டிய அவசியமில்லாமல் போனது.